ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டிஎல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 ஆக்ட் வந்து கவர் ஆகும் கரெக்டாக, சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்னு வரப்போ செக்ஷன் 9 இல்லை செக்ஷன் 9, ஐஜிஎஸ்டினா செக்ஷன் 5. இது ரெண்டுத்துக்குமே உள்ள சப்செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஈக்குவலாக காமனாக கவர் ஆகும். ஓகே, ஸோ 9 ஆஃப் 1ம் சரி 5 ஆஃப் 1ம் சரி ஈக்குவலாக என்ன வந்து இங்கே இருக்கோ அதே தான் வந்து அதே கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷனுக்கு இங்கே எதுவுமே வேலை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 9 ஆஃப் 1 ஒரு 5 ஆஃப் 1 அதுக்கும் சரி, அண்ட் தென் 9 ஆஃப் 1 5 ஆஃப் 2, சாரி 9 ஆஃப் 2 and 5 ஆஃப் 2, 9 ஆஃப் 3 and 5 ஆஃப் 3, 9 ஆஃப் 4 and 5 ஆஃப் 4, and 9 ஆஃப் 5 and 5 ஆஃப் 5. இந்த 5 சப்செக்ஷனுக்குமே ஈக்குவல் கண்டென்ட் இதுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்து அதுக்கும் அப்ளை ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக ஓவர்வியூ. இதுதான் வந்து நம்ம என்டையர் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள். இப்போது சென்னையில் என்ன இருக்கார் அப்படின்னா, செல் பண்ணுறவர் இருக்கார். ஓகேவா? ஸோ இவர் சப்ளையர் எங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கார் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சென்னையில் கோயம்புத்தூர், இங்கே தான் யாருன்னா பை பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ புக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது சென்னை, இது கோயம்புத்தூர். ஸோ ரெண்டுமே எங்கே தான் இருக்குது, வித்தின் அ ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், வித்தின் அ ஸ்டேட் இவங்க சப்ளை பண்ணுறனால இது இன்ட்ரா ஸ்டேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ 9% அண்ட் 9% ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, சார்ஜை லீவ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறாங்களா, அங்கே 9 ஆஃப் 1. ஓகே, பிகாஸ் இட்ஸ் இன்ட்ரா ஸ்டேட். இதே இந்த கோயம்புத்தூருக்கு பதிலாக வந்து பெங்களூர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும், அப்படியே ஐஜிஎஸ்டி ஆகிடும். 9% பதிலாக 18% போட்டு எதுக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஐஜிஎஸ்டியில் 5 ஆஃப் 1 பண்ணி சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் இது எந்த குட்ஸ் சர்வீஸ் போட்டால் இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே இது லீவ் அண்ட் கலெக்ஷன் ஆக தான் போகுது. பட் எக்ஸப்ட் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ இதுக்கு மட்டும் என்னது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கம்மிங் டு த 9 ஆஃப் 2 அண்ட் 5 ஆஃப் 2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹை ஸ்பீடு டீசல், பெட்ரோலியம், மோட்டார் ஸ்பிரிட், ஏவியேஷன் டர்பைன், நேச்சுரல் கேஸ், இது எல்லாத்துக்குமே ஷல் பி லீவ்டு. பட் எப்போனா சச் டேட் நோட்டிஃபைட் பை கவர்மெண்ட். அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுற வரைக்கும் இது இப்போதைக்கு என்ன ஆகலை, எங்கேயுமே சார்ஜ் பண்ணலை. இதோட பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக என்ன, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லாஜிக் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வந்து ரெவென்யூ கொடுக்குற ஒரு சில ப்ராடக்ட். ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ரெவென்யூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜிஎஸ்டி எதுக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம், இந்த மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு, சிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்டாக? இப்போது இந்த பெட்ரோலியம் இந்த ப்ராடக்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேட்டு இதெல்லாம் வைக்கிறனால தான் இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த இன்கம் ஸ்டேட்டுக்கு ஒரு கேரண்டீட் இன்கமே இதனால தான் வருது. ஸோ இதையும் வந்து நம்ம வேட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான பழைய சர்வீஸ் டேக்ஸஸ்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம், ஜிஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னா இதுலேயும் என்ன ஆகிடும்னா லோவர் இன்கம் வர ஆரம்பிச்சிரும். அப்படின்றனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு இது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும், பட் இதுக்கு ஜிஎஸ்டி அப்படி நாங்கள் அறிவிக்கிறதா இருந்தால் லேட்டராக நாங்கள் அறிவிப்போம். ஸோ அந்த டேட் வரைக்கும் இதில் என்ன நார்மலாக தான் இருக்கும், இதில் எந்த ஒரு ஜிஎஸ்டியும் அப்ளிகபிளாக போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, திஸ் வாஸ் ரிட்டன் இன் லா பட் ஸ்லீப்பிங் டில் நோட்டிஃபிகேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த 9 ஆஃப் 3 அண்ட் 5 ஆஃப் 3. இதுதான் வந்து ஒரு கோர் ஏரியா, இந்த சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி சாப்டருடைய கோர் ஏரியான்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து ஆர்சிஎம்ல லைபிள் ஆகுறாங்க, ஃபஸ்ட்டு எஃப்சிஎம் ஆர்சிஎம் தான் வந்து நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ பேசிக்காக சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடவா, சேம் அந்த புக் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து XY அப்படின்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். XYZ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து புக்கு வந்து கஸ்டமருக்கு நார்மலாக கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி இவங்களுக்கு பே பண்ணுவாங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த 9% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணதை கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நார்மலான என்னது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா இப்போ இந்த இதே XYZ லிமிடெட் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஏதோ கேஸ்னால ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் யார் சப்ளையர், சப்ளையர் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறது அட்வொகேட். ஸோ அவங்க தான் சப்ளையர். ரெசிபியன்ட் யார், XYZ லிமிடெட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி வந்து லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க தான் வந்து என்ன பண்ணிடணும், திரும்பவும் நம்ம நார்மலான சுச்சுவேஷனில் யார் கொடுப்பா, கவர்மெண்ட்டுக்கு சப்ளையர் தான் கொடுக்குறாங்க. அது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். அண்ட் இங்கே இந்த XYZ லிமிடெட் தான் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், ரெசிபியன்ட் தான். ஸோ அந்த மாதிரி ரெசிபியன்ட் பே பண்ணுற கேசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய கேசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
இந்த 9(3) and 5(3)ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்சிஎம் திங்ஸ்லாம் நம்ம ஏன் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம்? நெட் ஜிஎஸ்டி டேபிள் கொஸ்டினில் இதை வச்சு தான் நம்மள ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இதெல்லாம் தான் வந்து ஆர்சிஎம் அப்படின்னா மிஸ்டர் காட்ஸ் லேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? மிஸ்டர் காட்ஸ் லேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் காட்ஸ் லேப். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம இப்போ வரிசையாக சொல்லலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோன்னா எம்மில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா மியூசிக் கம்போசர். ஓகேவா? என்னது? மியூசிக் கம்போசர். எம்மில் என்ன இருக்குது? மியூசிக் கம்போசர். ஆரில் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டிங். இந்த ரெண்டிங் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல், ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், ரெண்டிங் ஆஃப் இமோபிள் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே கவர் ஆகிடும் ரெண்டிங்கில். ஓகே. அடுத்தது ஜிக்கு வந்து நம்ம 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஜிடிஏ சர்வீசஸ், இன்னொன்று வந்து கவர்மெண்ட், அதாவது எக்ஸ்க்ளூடிங் ரயில்வேஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ஓக்கு வந்து ஓவர்சீயிங் கமிட்டி. ஓக்கு வந்து என்னது? ஓவர்சீயிங் கமிட்டி. அண்ட் தென் டிக்கு வந்து டைரக்டர் டிஎஸ்சி, டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். ஓகே. டைரக்டர் அண்ட் டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். அடுத்தது எஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? எஸ்லையும் ஏலையும் நிறைய பேர் இருப்பாங்க. எஸ் வந்து என்னன்னா ஸ்பான்சர்ஷிப் ஒன்று, ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ், அப்புறம் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஓகே. அண்ட் எல் வந்து லீகல் அந்த அட்வொகேட்னால. ஓகேவா? ஸோ லீகல் சர்வீசஸ் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். எல் என்னது? லீகல் அண்ட் அட்வொகேட் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அதுக்கப்புறம் ஏக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்களா? ஸோ யார் அப்படின்னா ஏஜென்ட்லேயே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏஜென்ட்டில் யார் வருவாங்க? ரெக்கவரி ஏஜென்ட்டு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு. கரெக்டாக? டிஎஸ்ஏல கூட வருவாங்க. டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் கூட இதுலேயும் திரும்ப நம்ம கவர் பண்ணலாம். அதில் மறந்துட்டா நம்மளுக்கு இதில் கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆர்டிஸ்ட், ஆத்தர். ஓகே. ஸோ இவங்களாம் வந்து ஏல கவர் ஆகிடுறாங்க. அடுத்தது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர். ஸோ இப்போ எல்லாமே ஆர்சிஎம் படி என்னென்னலாம் யாரெல்லாம் கவர் ஆகுறாங்களோ எல்லாமே இதில் கவர் ஆயிடுச்சு. மிஸ்டர் காட்ஸ் லேபில் கவர் ஆகிட்டு. ஸோ இதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் நம்ம தனித்தனியாக போய் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ரிவிஷன் கூட இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாவே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாருன்னா மியூசிக் கம்போசர் தான். ஸோ இங்கே நம்மளுக்கு சப்ளையர் யார் அப்படின்னா மியூசிக் கம்போசர் ஆர் ஃபோட்டோகிராஃபரும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபோட்டோகிராஃபர். ஓகே. ஸோ இவங்களாம் இருக்கிறப்போ இவங்க கம்போஸ் பண்ண மியூசிக்காக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ஒர்க்கிங் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ அதை யூஸோ இல்லை என்ஜாயோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா ரெசிபியன்ட் யாராக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மியூசிக் கம்பெனியாக இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ மியூசிக் கம்பெனி அண்ட் தென் ப்ரொடியூசர். ஸோ இவங்க வந்து ரெசிபியண்ட்டாக இருக்கிறப்போ யார் வந்து பே பண்ணுவா? அண்டர் ஆர்சிஎம். ஸோ இவங்க 2 பேரில் தான் என்ன பண்ணணும்? ஆர்சிஎம் வந்து பே பண்ணணும். ஸோ லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஓகே. யார்? மியூசிக் கம்பெனி அண்ட் தென் ப்ரொடியூசர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல், ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் தென் ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், அப்புறம் ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் அதர் தேன் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். ஸோ அப்படி 3ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் இது என்ன அப்படின்னா யார் சப்ளையராக இருப்பாங்க அப்படின்னா எனி பர்சன். என்னது? எனி பர்சன் பட் அதர் தேன் பாடி கார்பரேட். இவங்க கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா ரெசிபியன்ட் யாராக இருக்கணும்னா பாடி கார்பரேட்டாக இருக்கணும். புரியுதா? ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் பொறுத்த வரைக்கும் என்னது? சப்ளையர் அதர் தேன் பாடி கார்பரேட்டாக இருக்கணும். பட் எனி பர்சன் பட் ரிசீவ் பண்ணுறவங்க பாடி கார்பரேட் இன் டாக்ஸபிள் டெரிட்டரியாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா யார் பே பண்ணணும்? இந்த பாடி கார்பரேட் தான் என்னது? லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் பொறுத்த வரைக்கும் சப்ளையர் யாராக இருக்கணும் அப்படின்னா எனி பர்சனாக இருக்கலாம். ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்க்கு என்னது? சப்ளையர் எனி பர்சனாக இருக்கலாம். பட் ரிசீவ் பண்ணுற ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் இன் டாக்ஸபிள் டெரிட்டரியாக இருந்தாங்கன்னா என்னது? அவங்க தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? ஸோ இவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், எனி பர்சன். பட் ரிசீவ் பண்ணுறவங்க ரெசிபியண்ட்டாக இருக்காங்க. இதில் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கில் அப்படின்னா தே ஹாவ் டு பி லைபிள். அண்ட் தேர்டாக வந்து இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன்
ரெசிடென்ஷியல் dwelling. இது என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் எனி பர்சன் தானே பார்த்தோம். இங்கே சப்ளையர் பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கணும். ஓகே, தட் மீன் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. எனி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னது? எனி அன்ரெஜிஸ்டர்டு பர்சன் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி யார் கொடுக்குறாங்க? எனி ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு கொடுக்குறாங்க. என்னது? இன்டாக்சபிள் டெரிட்டரி. எனி ரெஜிஸ்டர்டு பர்சன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் என்னது? லயபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஸோ 3 பேருமே என்னது? ரெசிபியன்ட் தான். ஓகே, ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் யார்? ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் வந்து லயபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ரெசிடென்ஷியல் dwelling பொறுத்த வரைக்கும் அதே ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் லயபிள் ஃபார் ஜிஎஸ்டி. அதே மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூவபிள் வெஹிக்கல், மோட்டார் வெஹிக்கல் பொறுத்த வரைக்கும் யார்? பாடி கார்பரேட் தான் வந்து லயபிள் ஃபார் ஜிஎஸ்டி. பட் இதில் இருக்க ட்விஸ்டட் பாயிண்ட்லாம் என்ன? மோட்டார் வெஹிக்கல் பொறுத்த வரைக்கும் பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது சப்ளை பண்ணுறவங்க. இங்கே என்னது? அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக மட்டும் தான் இருக்கணும். ஓகே, டன். இங்கே பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது, பட் ரிசீவ் பண்ணுறவங்க பாடி கார்பரேட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஓகே, டன். இப்போ ரெண்டிங்கு ஓவர். அடுத்தது ஜிடிஏ சர்வீஸ். ஜிக்கு போகலாம். ஜிடிஏ சர்வீசஸ். ஓ, ஜிடிஏ சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு? ஒரு ரெசிபியண்ட்டுக்கு. இவங்க தான் சப்ளையர். ஓகேவா? ஸோ ரெசிபியண்ட் யாராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸான்னு பார்க்கணும். என்னது? ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸான்னு பார்க்கணும். யாரெல்லாம் ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸில் வருவாங்க அப்படின்னா எனி ஃபேக்ட்ரி ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்ட் எனி சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் அண்டர் சொசைட்டிஸ் ஆக்ட், அப்புறம் எனி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதே ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகிறது, அப்புறம் ரெஜிஸ்டர்டு பர்சன் ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பாடி கார்பரேட், அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப், அப்புறம் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். இவங்களாம் தான் யார்? ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களாம் இருந்தால் மட்டும்தான் என்னது? இந்த ஆர்சிஎம் வந்து அப்ளிகபிள், இல்லைனா எக்ஸம்டட் ஜிடிஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எக்ஸம்ஷன் சாப்டரில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க ஜிடிஏக்கு இது சர்வீசஸ் அப்படின்னா யார் தான் பே பண்ணணும்? இந்த ரெசிபியண்ட் தான் வந்து பே பண்ணணும். ஓகே, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டி. ஓகே, இவங்க தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஜிடிஏ சர்வீசஸே என்ன பண்ணுறாங்க? நீங்கள் பே பண்ண வேணாம், நாங்களே ஆஃப் பண்ணிக்கிறோம், எஃப்சிஎம் நாங்களே பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். ஐடிசி அவைல் பண்ணலையா, பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஐடிசி அவைல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு 5% தான் ஜிஎஸ்டி. ஐடிசி அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12% ஜிஎஸ்டி. சரியா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஜிடிஏ சர்வீசஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைட் பர்சனான்னு பாருங்க. ஜிடிஏ சர்வீசஸ் தான் ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸ் அப்படின்னா அவங்க தான். இதே ஜிடிஏ வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க, நான் இவ்வளோ தான் வந்து நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஐடிசி கிளைம் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம செக் பண்ணணும். கிளைம் பண்ணலன்னா 5%, கிளைம் பண்ணிங்கன்னா 12%. ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். ஓகே, டன். ஸோ இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா இந்த ஜிடிஏ சர்வீசஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து கூட்ஸ் கேரேஜ் பை வே ஆஃப் ரோடில் வந்து பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி, இல்லை மற்ற ஏதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் ஆர்சிஎம் ப்ரொவிஷன் வில் நாட் அப்ளை. இவங்க இந்த மாதிரியான ரெசிபியண்ட்டுக்கு அப்ளை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? கேட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா ஜிலே வந்து கவர்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் பார்க்கலாமா? ஓகே, நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 திங்ஸ் வந்து நம்ம இதில் லேர்ன் பண்ணுவோம். 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன? இந்த மாதிரி வந்து சப்ளையர் யாராக இருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களாம் இருப்பாங்க. ரெசிபியன்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி. என்னது? பிஸ்னஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ். ஓகே, இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் யார் தான் வந்து லயபிள்? பிஸ்னஸ் என்டிட்டி தான் வந்து லயபிள். பட் இதிலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் என்டிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதில் யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த சர்வீசஸ் இப்போதைக்கு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு மட்டும். ஓகே, ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் பை வே ஆஃப் ரயில்வே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சர்வீசஸ் இன் ரிலேஷன் டு ஏர்கிராஃப்ட் ஆர் வெசல், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இப்போதைக்கு பிஸ்னஸ் என்டிட்டிக்கு மட்டும் பிஸ்னஸ் என்டிட்டி ரிசிபியண்டாக இருக்காங்க, கவர்மெண்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க சர்வீசஸ். இதெல்லாம் தவிர இந்த மாதிரி ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதர் தேன் ரயில்வேஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் அண்ட் வெசல், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா அந்த மாதிரி கேஸில் யார் லைபிள்? பிஸ்னஸ் என்டிட்டி லைபிள். பட் இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்னென்னா அதே மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பட் எக்ஸ்க்ளூடிங் ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வேஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி
எதுக்கு அப்படின்னா ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. இது யார் ரெசிபியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து ரெண்டிங் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு அப்படின்னா தட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஓகே, இதில் யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க சப்ளை பண்ணுறதுல? இந்தியன் ரயில்வே, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அதாவது நோ ஆர்சிஎம், கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நோ ஆர்சிஎம் ஃபார் யார் யாருக்கு? இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், அதுக்கப்புறம் சர்வீசஸ் பை வே ஆஃப் ரயில்வே ஆர் போஸ்ட் கூட. ஓகேவா? போஸ்ட். அதுக்கப்புறம் ரிலேட்டட் டு ஏர்கிராஃப்ட் ஆர் வெசல், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ். ஓகே, இந்த 4 திங்ஸ் என்னது எக்ஸப்ஷன் ஃபார் எதுக்கு? நாட் ஆர்சிஎம். இப்போ காட்ல ஜி ஓவரா. நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீயிங் கமிட்டி பார்க்கலாமா? ஸோ ஓவர்சீ கமிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மெம்பர்ஸ் தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ சப்ளையர் யாரு? மெம்பர்ஸ் ஆஃப் ஓவர்சீயிங் கமிட்டி. யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யாருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் என்னது ரெசிபியன்ட். ஸோ அவங்க தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். இதுதான் என்னது ஓவர்சீயிங் கமிட்டிக்கு. ஸோ சப்ளை பண்ணுறது மெம்பர்ஸ், அவங்களுடைய மெம்பர்ஸ். ரிசீவ் பண்ணுற ரெசிபியன்ட் ஆர்பிஐ, அவங்க தான் லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ அடுத்ததான் என்னது டிக்கு என்னது டைரக்டர் அண்ட் டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். ஸோ டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் வந்து நம்ம ஏஜென்ட்டோடய வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட் இருப்பாங்களா? ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ டேரக்டருக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேரக்டர்னு வரப்போ நம்ம ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கணும். பிகாஸ் இதை வந்து 2 விதமாக நம்ம வந்து டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், அவங்க வந்து இண்டிபெண்ட் டேரக்டராக இருக்காங்களான்னு பார்க்கணும். என்னது இண்டிபெண்ட் டேரக்டர்? அதாவது என்னன்னா ஒரு கம்பெனியில் அவங்க எம்ப்ளாயாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒரு டேரக்டர் சர்வீஸ் ஒரு கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்பெனி தான் என்னது லைபிள் ஃபார் ஆர்சிஎம். என்னது இண்டிபெண்ட்டாக ஒரு டைரக்டர் எம்ப்ளாயாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய சர்வீசஸ் ஒரு ரெசிபியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெசிபியண்ட் தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே அட்ராக்ட் ஆகாது. சிம்பிள் லாஜிக். ஓகே, இப்போ இதே டைரக்டர் XYZ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கார். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் அவரே அதே டேரக்டர் தான். அப்போ அதே மாதிரி டேரக்டராக இருக்கிறப்போ அவர் அதே மாதிரி ஒரு ரெசிபியண்ட்டுக்கு என்ன பண்ணுறாரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஷெட்யூல் 3ல் இருக்கும் இல்லையா நான் சப்ளை நெகட்டிவ் லிஸ்ட், அதில் நம்ம படிச்சிருப்போம் எம்ப்ளாயி டு எம்ப்ளாயர் சர்வீசஸ் ஆர் நாட் ஏ சப்ளை அப்படின்னு. அது அட்ராக்ட் ஆகிடும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போது ஒரு டேரக்டர் இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய சர்வீசஸை ஒரு ரெசிபியண்ட்டுக்கு கொடுக்குறப்போ ஆர்சிஎம் வில் அப்ளை. இதே அந்த XYZ லிமிட்டில் ஒரு எம்ப்ளாயாக அந்த டேரக்டர் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஷெட்யூல் 3 நெகட்டிவ் லிஸ்ட் அட்ராக்ட் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல அது என்னது ஒரு நான் சப்ளையாக விளங்கிடுது. ஸோ இது எப்படி நம்மள்ட்ட கொஸ்டினில் கொடுத்து வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வேன் ஒரு எம்ப்ளாயி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டேரக்டராக இருக்காங்க, இவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க வந்து என்னது எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி இருக்கப்போ இந்த இடத்துல என்னது அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணுற அந்த சேலரி என்னது நாட் டாக்ஸபிள். அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணுற சேலரி என்னது நாட் டாக்ஸபிள். பார்த்தோமா? அதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து 20 lakh சேலரி, மீதி 10 lakh வந்து அதர் தேன் சேலரி, அதாவது ப்ரொஃபஷனல் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்கோம் அதர் தேன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிடுது இந்த இடத்துல இந்த 10 lakh ப்ரொஃபஷனல் ஃபீஸாக போயிடுது. அப்போ அங்கே என்ன ஆயிடுது டிடிஎஸோட செக்ஷன் இருக்கும் இல்லையா அந்த டிடிஎஸ் செக்ஷன் 194 வந்து அப்ளை ஆயிடுது. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அவங்க அதுக்கு மட்டும் என்ன பண்ண முடியும் ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆகி அதுக்கு மட்டும் என்னது கம்பெனி நீட் டு பே. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து டேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்கிறப்போ டேரக்டர் இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய சர்வீசஸ் கொடுக்குறப்போ ஆர்சிஎம் பில் அப்ளை. ஓகேவா? இதே அவங்க ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்து சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல அது சேலரியாக போயிடும். எம்ப்ளாயருடைய நான் சப்ளை நெகட்டிவ் லிஸ்ட் அப்ளை ஆகும் அண்ட் தென் இட் வில் பி நாட் டாக்ஸபிள். ஸோ அப்போ நாட் டாக்ஸபிள்னு வரப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் இந்த இடத்துல ஆர்சிஎமே அப்ளை ஆகுது, ஜிஎஸ்டியே அப்ளை ஆகுது. இதே அதர் தேன் சேலரின்னு சொல்கிறப்போ அதே டேரக்டராக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ டிடிஎஸ் சேலரி பொறுத்த வரைக்கும் அதர் தேன் சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஆயிடுது அந்த சப்ஜெக்ட் டு டிடிஎஸ் 194 செக்ஷன் அப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஆயிடுது ஆர்சிஎமும் அப்ளை ஆயிடுது. தென் கம்பெனி நீட் டு பே ஜிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் என்னது எஸ் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப்.
ஸோ ஸ்பான்சர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எனி பர்சன், சப்ளையர் யாராக இருக்கலாம், எனி பர்சன் பட் அதர் தேன் பாடி கார்பரேட். சப்ளையர் யாராக இருக்கலாம், எனி பர்சன் பட் பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது. பட் ரிசீவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பாடி கார்பரேட்டாக தான் இருக்கணும், பார்ட்னர்ஷிப்புமாக தான் இருக்கணும். பார்ட்னர்ஷிப் எதையும் இன்க்ளூட் பண்ணுது, எல்எல்பியும் இன்க்ளூட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது பாடி கார்பரேட் ஆர் பார்ட்னர்ஷிப்பும் எல்எல்பி இவங்க 3 பேர் மட்டும்தான் என்னது ரிசீவ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆர்சிஎம் வில் அப்ளை. அந்த இடத்துல என்ன ஆகிடும், ஆர்சிஎம் அப்ளை ஆகிடும். ஸோ எனி ஆஃப் த 3 இவங்க யார் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க 3 பேர்லையும் அவங்க தான் என்னது லைபிள் டு பே ஜிஎஸ்டி. எதில், ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸில், ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். பட் கொடுக்குறவங்க சப்ளை பண்ணுறவங்க யாராக இருக்கக்கூடாது, பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது, பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் கம்மிங் டு த செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளை பண்ணுறவங்க சேம் மேலே என்ன பார்த்தோம் அதே மாதிரி எனி பர்சன் பட் அதர் தேன் பாடி கார்பரேட். ஸோ ஸ்பான்சர்ஷிப்க்கும் சரி செக்யூரிட்டிக்கும் சரி சப்ளையர் யார், எனி பர்சன் அதர் தேன் பாடி கார்பரேட் தான், எனி பர்சன் அதர் தேன் பாடி கார்பரேட். இவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறவங்க யாராக இருக்கணும், ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி, என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஓகே. So this is what about sponsorship and security services. Next என்னது, எல் வந்து லீகல், அதாவது அட்வொகேட் சர்வீசஸ் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், லீகல் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த லீகலில் யாரெல்லாம் வருவாங்க, அட்வொகேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்டு, ஆர்பிட்ரல் ட்ரிபுனல். ஓகேவா? ஸோ ஆர்பிட்ரல் ட்ரிபுனல் இவங்க எல்லாரும் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னது சப்ளையர். இவங்க சப்ளை பண்ணுற சர்வீசஸ் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி, யார், ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் என்டிட்டி தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு லீகல் சர்வீசஸ் அட்வொகேட்டோ இல்லை ஜூனியர் அட்வொகேட் ஆர் சீனியர் அட்வொகேட் ஆர் ஆர்பிட்ரல் ட்ரிபுனல் சப்ளை பண்ணுறாங்க ஒரு சர்வீசஸ் டு அ பிஸ்னஸ் என்டிட்டி, என்னது டு அ பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்டிட்டி தான் என்னது லைபிள் ஃபார் ஆர்சிஎம். நெக்ஸ்ட்டு லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். என்னது லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்னு வரப்போ நம்மளுடைய சப்ளையர் என்னது, சப்ளையர் யாராக இருக்கணும் அப்படின்னா லெண்டர், கண்டிப்பாக லெண்டராக தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த லெண்டர் அவங்களுடைய சர்வீசஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, டெபாசிட் பண்ணுவாங்க, அவங்களுடைய செக்யூரிட்டிஸாக டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய நேம் ஆர் லாவில் நம்ம படிச்சிருப்போம், அவங்களுடைய நேம் ஆர் ஆத்தரைஸ்டு பை ஹிம். ஸோ எனி அதர் பர்சன் ஆத்தரைஸ்டு பை ஹிம். ஓகே. ஸோ இவங்க தான் வந்து லெண்டர். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அந்த சர்வீசஸில் நம்ம சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ சப்ளை பண்ணுறவங்க யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க, ரெசிபியன்ட்டு, ஒரு பாரோவர். கரெக்டாக? ஸோ யார் பாரோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே அது ரிசீவ் ஆகும் அந்த சர்வீஸு. ஸோ அந்த ஒரு பாரோவர் என்னது இந்த மாதிரி செபி அப்ரூவ்டு இன்டர்மீடியேட்டரியாக இருக்கணும். என்னது செபி அப்ரூவ்டு இன்டர்மீடியேட்டரியாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெசிபியன்ட் தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகே. ஸோ லெண்டிங் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பாரோவர் இந்த மாதிரி செபி அப்ரூவ்டு இன்டர்மீடியேட்டரியாக இருக்கணும் அந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்றப்போ ஸோ லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கீழே அந்த ரெசிபியன்ட் வந்து என்ன பண்ணலாம், ஆர்சிஎம்ல லைபிள் ஆகுறாங்க. ஓகே. ஸோ எல் கேட்டகரி ஓவரா. ஸோ லீகல் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டி ஓவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஒரு பிக் கேட்டகரி. ஓகேவா? ஸோ ஏஜென்ட், ஆர்டிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் பார்த்துடலாமா? ஸோ ஏஜென்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, அப்புறம் டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். ஸோ 3 ஏஜென்ட்ஸ் இருந்தாங்களா நம்ம சாப்டரில். ஸோ இவங்க 3 மெம்பர்ஸ்க்கும் என்ன வந்து ப்ரொவிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த ரெக்கவரி ஏஜென்ட். ஸோ ரெக்கவரி ஏஜென்ட்னா என்னது, ஆக்சுவலாக தனி லோனை வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட லோனை போய் திரும்ப ரெக்கவர் பண்ணுறவங்க தான் என்னது ரெக்கவரி ஏஜென்ட். அந்த மாதிரி ஏஜென்ட் போய் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் என்னது ரெக்கவரி ஏஜென்ட். ஸோ அப்போ சர்வீஸ் சப்ளையர் யார், அந்த ரெக்கவரி ஏஜென்ட். ஸோ அவங்க யாருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, பேங்க்குக்கு, எனி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா அதுக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ரெக்கவரி ஏஜென்ட் இந்த மாதிரி பேங்க்குக்கு அண்ட் தென் எனி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, அப்புறம் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு, இதெல்லாமே என்னது டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே இருக்கும்போது இந்த 3 மெம்பர்ஸ் தான் யார்கிட்ட ரிசீவ் பண்ணுறாங்க, ரெக்கவரி ஏஜென்ட் இந்த சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 மெம்பர் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி அண்டர்
ஆர்சிஎம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் என்னது? அதே தான். அவர் தான் வந்து சப்ளையாக இருக்க போறாரு. ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யாருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களுடைய சர்வீசஸ்? அதே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான். அதே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான். ஸோ எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ள இருந்தாலும் ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்போ தே நீட் டு பே ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கமிங் டு த டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். பட் இந்த டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட்டுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான ரூல் நம்ம இது வரைக்கும் பார்க்காது அப்படின்னா, சப்ளையர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். என்னது? இண்டிவிஜுவலாக இருக்கலாம். பட் பாடி கார்பரேட்டாவோ பார்ட்னர்ஷிப் ஃபிர்மாவோ இல்லை எல்எல்பியாவோ என்னது இருக்கக்கூடாது. சப்ளையர் என்ன இருக்கக்கூடாது? பாடி கார்பரேட்டாவும் பார்ட்னர்ஷிப் ஃபிர்மாவோ எல்எல்பியாவோ இருக்கக்கூடாது. பட் எனி இண்டிவிஜுவல். ஓகேவா? ஓகே. சப்ளை பண்ணுறவங்க இவங்களாம் தான் பார்த்தாச்சு. இவங்க 3 பேரை தவிர ரிசீவ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? ஆஸ் யூஷுவல் பேங்கிங் கம்பெனி தான். ஓகேவா? ஸோ பேங்கிங் கம்பெனி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் என்பிஎஃப்சி. ஓகே. ஸோ விச் இஸ் லொக்கேட்டட் இன் த டாக்ஸபிள் டெரிட்டரி. ஸோ இந்த மாதிரி பாடி கார்பரேட் இல்லாமல், இந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் இல்லாமல், எல்எல்பியும் இல்லாமல் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது என்னது? அப்போ அந்த ஒரு பேங்கிங் ஒரு என்பிஎஃப்சி என்னது? லைபிள் அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? இந்த 3 ஏஜென்ட்ஸ். ஓகே. இதுதான் என்னது? 3 ஏஜென்ட்ஸ். ஸோ அடுத்து வேற என்ன பார்த்தோம்? ஏல ஆத்தர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ ஆத்தர் பொறுத்த வரைக்கும் யார் சப்ளை பண்ணுறா? அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஆத்தர் தான் என்னது? சப்ளையர். கரெக்டா? ஸோ இவங்க யாருக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க சர்வீசஸ்? அந்த ஒரு பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு. கரெக்டா? அப்போ ஆஸ் யூஷுவல் இது ஆர்சிஎம் கான்செப்ட்டில் வரப்போ அந்த பப்ளிகேஷன்ஸ் யாரோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? ஆர்சிஎம் வந்து அண்டர் ஆர்சிஎம் அவங்க தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண முடியும். இஃப் ஆத்தர் வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எஃப்சிஎம் ஆப்ட் பண்ணுறப்போ, என்னது? எஃப்சிஎம் ஆப்ட் பண்ணுறாரு ஆத்தர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னது? ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிக்ளரேஷன் இருக்குல்ல, நான் ஆப்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எஃப்சிஎம் அப்படின்னு அந்த டிக்ளரேஷன் என்ன பண்ணணும்? இன்வாய்ஸில் கொடுக்கணும் டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ஹி கேன் ஆப்ட் அண்டர் எஃப்சிஎம். அவங்களே என்ன பண்ணிக்கலாம்? ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆப்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை அதை 1 இயர் வரைக்கும், என்னது? 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது. என்னது? வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. இதுதான் என்னது? ஆத்தருக்கான ப்ரொவிஷன். ஸோ நார்மலாக பார்க்குறப்போ பப்ளிஷ் பண்ணுறவங்க தான் என்னது? லைபிள் அண்டர் ஆர்சிஎம். அண்ட் இதே வந்து எஃப்சிஎம் அவங்க ஆப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் ஆப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? ஆர்டிஸ்ட். ஸோ ஆர்டிஸ்ட்னு வரப்போ இவங்க தான் என்னது? சப்ளையர். ஸோ இவங்களுடைய ஆர்ட் என்ன பண்ணுவாங்க? சப்ளை பண்ணுவாங்க. அப்போ ரெசிபியன்ட் யாராக இருக்கணும்? எனி பர்சன். கரெக்டா? ஸோ எனி பர்சன் ஒரு ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய அந்த சர்வீசஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் என்னது? லைபிள் அண்டர் ஆர்சிஎம். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் ஏல இருக்கிற எல்லா ஆர்சிஎம் என்ட்ரிஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன இருக்கு? காட்ஸ் லேப் காணும். பியில் வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் பார்த்துடலாமா? ஓ சப்ளையர் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணுறவங்க என்னது? கண்டிப்பாக பேங்க் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் தான் என்னது? ரெசிபியன்ட். ஸோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? லைபிள் அண்டர் ஆர்சிஎம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர். பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டுக்கும் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டருக்கும் என்ன? 2 பேருமே வந்து பேங்க் தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? பேங்க் ஆர் எனி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ லொக்கேட்டட் இன் த டாக்ஸபிள் டெரிட்டரி. இவங்க தான் வந்து என்னது? லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. கரெக்டா? ஓகே. பட் இதுவுமே என்னன்னா ஒரு ரூரல் ஏரியாவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸம்டட். ஓகேவா? ஓகே. இது வந்து எக்ஸம்ஷன் சாப்டர்னு நம்ம படிப்போம். ஓகே. ஸோ பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்க்கும் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டருக்கும் ஒரு 2 பேருமே வந்து பேங்க் அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க தான். பட் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் கேஷை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் கேஷை வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ். ஓகே. ஓகே டன். ஸோ 2 பேருக்குமே என்னது? பேங்க் தான். ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறாங்க அண்டர் ஆர்சிஎம். ஓகே. ஸோ அண்டர் செக்ஷன் 9 ஆஃப்
3யும் ஓகே, 5 ஆஃப் 3யும் ஓகே. ஸோ முடிச்சிட்டோமா? ஓகே டன். நெக்ஸ்ட் என்னது? 9 ஆஃப் 4 அண்ட் 5 ஆஃப் 4. ஓகே. See the master shot of 9 of 3 and 5 of 3. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா 9 ஆஃப் 4 அண்ட் 5 ஆஃப் 4. இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டேருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ரிசீவ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு கேட்டகரிஸ். இது வந்து யார் அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் தான். ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுற ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத்தை ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பர்சன்ட்டேருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட்டுக்கு போகுது அப்படின்னா இதுதான் எதில் கவர் ஆகுது? 9 ஆஃப் 4 அண்ட் 5 ஆஃப் 4ல் கவர் ஆகுது. ஓகேவா? ஓகே டன். அது என்ன வந்து ஸ்பெசிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரமோட்டர், சிமெண்ட்டர், கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட்டேருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு போகுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 9 ஆஃப் 5 அண்ட் 5 ஆஃப் 5. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். என்னது? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக இங்கே இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணும். இந்தியாவில் அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது? அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க இல்லைன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பர்சன் என்ன பண்ணணும்? பே பண்ணணும் ஜிஎஸ்டி. இப்படி அவங்க பர்சனும் இல்லை அப்படின்னா அவங்க இங்கே வந்து அந்த பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? பே பண்ணணும். ஸோ எனிஹாவ் அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும்? பே பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 4 செக்மெண்ட் இருக்குது. என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுஸ் கீப்பிங், அகாமடேஷன் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த 4 திங்ஸ்க்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டக்குன்னு அதேமாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ யார் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தோன்னா ஓலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப். ஸோ இவங்க தான் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். நம்ம ரெசிபியன்ட் என்ன பண்ணுவாங்க? ஓலாக்கு புக் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ புக் பண்ணோன்னே என்னது? இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? இன்டிமேட் பண்ணுவாங்க. ஒரு சப்ளையர் ஒரு கார் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார் வச்சுருக்கவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ரெசிபியன்ட்டை போய் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரொவைட் பண்ணுவாங்களா? ஸோ இதான இந்த சைக்கிள் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல இந்த ஆர்சிஎம் யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணணும். இவங்க தான் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதே சப்போஸ் இந்த கார் இருக்கு இல்லையா? இந்த காரு இது டிராவல்ஸாக வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனியாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னா யார் பே பண்ணணும்? இவங்க தான் பே பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டில் என்னெல்லாம் வரும்? ரேடியோ, டாக்ஸி, மோட்டார் கேபு, ஆம்னி பஸ்ஸு, மோட்டார் வெஹிக்கல் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது ஒரு டிராவல்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க தான் என்னது? லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. இவங்க தான் என்னது? லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஆர்எல்ஸ் இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்னது? ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுதான் என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங். ஸோ ஹவுஸ் கீப்பிங்க்கு என்ன? அர்பன் கேப். ஸோ அந்த ஆப் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இவங்க தான் என்னது அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இப்போ தண்ணி வரல என்ன பண்ணுவோம்? நம்ம புக் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ளம்மருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? இன்டிமேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டில் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதான சைக்கிள். ஆஸ் யூஷுவல் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ண முடியும்? நார்மல் சிச்சுவேஷனில் பே பண்ணணும் ஜிஎஸ்டி. ஓகேவா? இஃப் இந்த சப்ளையர் ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்காங்க. என்னது? ரெஜிஸ்டர்டு பர்சனாக இருக்காங்கன்னா இவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இவங்க ரெஜிஸ்டர்டு பர்சன் இல்லை அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அகாமடேஷன். ஸோ அகாமடேஷன் வரப்போ மேக் மை ட்ரிப்பு. ஸோ மேக் மை ட்ரிப் வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ மேக் மை ட்ரிப் தான் என்னது? இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? அகாமடேஷனுக்காக இவங்கள்ட்ட புக் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹோட்டல் ஒரு லாட்ஜில் என்ன பண்ணி கொடுப்பாங்க? புக் பண்ணி கொடுப்பாங்க. ஆஸ் யூஷுவல் இவங்க ரெஜிஸ்டர் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இந்த அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற சப்ளை ரெஜிஸ்டர் பர்சனாக இல்லை அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்ன? நம்மளுக்கு ரெசிபியன்ட். ஓகே. ஸோ அந்த இடத்துல இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே டன். ஸோ ஃபைனலாக கமிங் டு த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். ஸோ ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நம்ம யாரை வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளா? ஸ்விக்கி. ஓகே. ஸோ ஸ்விக்கி வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தான் ரெசிபியன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு ஆர்டர் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த பிக் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ அப்போ இந்த ஒரு பிக் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல்
எப்போதும் போல என்ன ஆனாலுமே ஈவன் இவங்க ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாலும் சரி அன்ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாலும் சரி ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்டர் பர்சனாக தான் இவங்க பே பண்ணுவாங்களா கரெக்டாக. பட் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் எப்போவுமே பே பண்ணுவாங்க ஜிஎஸ்டி. பட் இன் ஒன் கேஸ் இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் ஏதோ ஒரு யூனிட்டில் ஒரு நாளைக்கு 7,500 சார்ஜ் மேலே போகுது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணணும், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. அப்படி 7,500க்கு உள்ளதான் இருக்குது, அவங்க வந்து ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறப்போ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் என்னது லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி. ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் about the entire chapter guys. So ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Okay, so next we will see in the useful concept. Until then, this is Shweta signing off. Thank you.